வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரவி. இன்றைய நாளிலே இந்த காணொளி ஊடாக உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பல நாள் இடைவெளிக்கு பிறகு என்னுடைய சொந்த தேவைகள் சரி அல்ல சொந்த வேலைகள் சம்பந்தமாக நான் உங்களை சந்திப்பதில் குறைவாக இருந்தது. அதை விட இந்த காணொளிகள் பதிவேற்றுவதிலும் தாமதமாகவே இருந்தது. என்னிடம் பல பேர் என்னுடைய தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு என்னிடம் கேட்டிருந்தார்கள், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, ஏன் இவ்வளவு நாளும் நீங்கள் வீடியோ அதாவது காணொளிகள் போடுவதில்லை, உங்களுடைய யூடியூப்புக்கு என்ன நடந்தது அல்லது உங்களுக்கு ஏதாவது நடந்ததா என்றதையும் எனது பாசத்தின் உறவுகள் விசாரித்து வந்தார்கள். அந்த வகையிலே நான் அவர்களிடம் சில முக்கியமான பணிகளில் ஈடுபட்டிருப்பதால் அந்த என்னுடைய எனக்கு சோறு போடும் அல்லது என்னுடைய தொழிலை கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கின்றேன். அந்த வகையிலே மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாருங்கள் காணொளிகள் போகலாம். இந்த காணொளியிலே நேற்றைய தினம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்று மிகவும் பாரதூரமாக ஒரு பேசும் பொருளாக பேசிக்கொண்டிருக்கின்ற அல்ல போய்கொண்டிருக்கின்ற சகல வலைத்தளங்கள், சகல செய்தித்தளங்கள், முகநூல் தளங்கள் எல்லாத்திலுமே இன்று ரெண்டிங்காக பலம் வந்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களே இன்றைய நாளிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் மன்னிக்க வேண்டும் அதை சொல்லிவிடுவார்கள், பிறகு திரும்பியும் அர்ஜுனாவுக்கு செம்பு தூக்க வந்து விட்டார் என்று. அப்படி அல்ல, டாக்டர் அர்ச்சுனாவிற்கு நடந்த மாதிரி யாருக்கு நடந்தாலும் நாங்கள் அந்த இடத்திலே வந்து குரல் கொடுப்போம். அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. நேற்றைய நாளிலே நான் எங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக நாங்கள் தொடர்பு கொண்டு டாக்டர் அர்ச்சுனாவிடம் கதைத்த போதும் எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக வந்து விசாரித்து சில தீர்வுகளையும் எடுத்து வைத்திருந்தார். அந்த வகையிலே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் காணொலிக்கு வரலாம். குறிப்பாக நேற்றைய நாளிலே அவர் தன்னுடைய அதாவது அவருடைய விழானிலே இருக்கின்ற தன்னுடைய சொந்த காணியை துப்புரவு செய்வதற்காக போயிருக்கின்றார். அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சிலர், அதாவது கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 7 பெண்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். அதில் ஒரு இளைஞரும் இருந்ததை நாங்கள் சமூக வலைத்தங்களூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர் பக்கத்து காணிக்காரர்களாக இருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு எம்பி, அதை விட ஒரு மருத்துவராக இருந்து இன்று தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் இன்று அர்ச்சுனா ராமநாதனும் அவர்களும் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்கிறார். இன்று தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அல்லது தமிழர் தாயகத்திலே ஒரு பிரச்சனை என்றால், யாழ் மாவட்டத்திலே ஒரு பிரச்சனை என்றால், அல்லது முல்லைத்தீவிலே பிரச்சனை என்றால், அல்லது வடமராட்சி கிழக்கிலே பிரச்சனை என்றால் கூடி ராமநாதன் அர்ச்சுனாவின் குரல் அந்த இடத்துல இருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாவுடைய கால்கள் அந்த இடத்திலே பதிகின்றன. இது யாவருமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே அர்ச்சுனா ராமநாதன் என்றால் சிலருக்கு ஒரு நகைப்பாக இருக்கிறது. ஆனால் இன்று என்னுடன் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது கூறியிருந்தார்கள், என்னதான் அர்ச்சுனா இருந்தாலும், என்னத்தைத்தான் கதைத்தாலும், ஒரு சில பிழைகளை விட்டிருந்தாலும் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இடையிலே இன்று பாராளுமன்றத்திற்கு அர்ச்சுனா கட்டாயம் தேவைப்படுபவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று அவர் என்னோட ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக என்னிடம் கூறியிருந்தார். அந்த வகையிலே தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்த இடத்திலே, சரி உங்களுடைய காணியை அவர் அத்துமீறி இருக்கலாம்,
அல்லது அந்த காணி சம்பந்தமாக சில நேரம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போய்கொண்டிருக்கலாம். ஆனபடியாலே அந்த 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 காணி சம்பந்தமாக நாங்கள் கதைப்பது பெருசாக நல்லதல்ல, அது சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்கலாம். அதை நாங்கள் இத்தோடு நிறுத்தி கொண்டு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏசிபி எந்திரத்தை வைத்து அவருடைய காணியை துப்புரவு செய்கிறார் என்றால், அல்லது உங்களோட காணியையும் அவர் ஏதாவது அதை துப்புரவு செய்திருந்தால், அல்லது அவர் அதை அழத்தாக செய்திருந்தால், நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? நீங்கள் உடனடியாக போலீசாரிடம் சென்று முறையிட்டு இருக்கலாம். போலீசாரிடம் சென்று முறையிட்ட பின்னர் நீங்கள் போலீசாரிடம் சென்று அவரை அதை துப்புரவு செய்யாமல் தடுத்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஆரோ ஒருதர் ஏவிவிட்ட ஏவுகணைகள் போல், அல்லது ஆரோ ஏதோல இருந்த அம்பிலிருந்து வந்த வில் மாதிரி அந்த இடத்துக்கு சென்று ஒரு அநாகரிகமான முறையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீ நான் என்று கூடி அந்த இடத்துல ஏசி இருக்கிறீர்கள். அதைவிட தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல பேசியதாக கூறியிருக்கிறார்கள். அதைவிட ஒரு பெண்மணி, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 45 வரை ஒரு பெண்மணி கல்லால் எறிகிறார். கல்லால் எறிந்து அவரது கையிலே காயம் ஏற்படுகிறது. இதை உடனடியாக உண்மையிலேயே நீங்கள் சொல்ல போனால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அரசாங்கம் ஒரு கைத்துப்பாக்கியை என்னத்திற்காக வழங்குகிறது? நான் இன்று பல முகத்தளங்களிலே பார்த்திருக்கின்றேன். பல ஊடகவியலாளர்கள், பல முகநூல் சண்டியர்கள் அந்த இடத்திலே அர்ஜுனா ராமநாதன் அவர்களை ஒரு காமெடி நடிகனாக அந்த இடத்திலே அவரை ஒரு திணித்திருக்கிறார்கள் அல்லது சித்தரித்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு சாவகச்சேரியிலே டெலஸ்கோப் வச்சிருந்த சாதாரண ஒரு அர்ச்சனாவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியது எங்களுடைய தமிழ் மக்கள், சிங்களவர்கள் அல்ல, அல்லது முஸ்லிம்களும் அல்ல. இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற பழம்பெரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் முண்டியெடுத்து இருக்கிறீர்கள். ஆனால் ஏன் மக்கள் உங்களை ஓரங்கட்டி இருந்தார்கள்? ஏன் ஓரங்கட்டினார்கள்? உங்களை ஓரங்கட்டி விட்டுத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை பாராளுமன்றம் அனுப்பினார்கள். அதை விட்டுவிட்டு உங்களுக்கென்று சில கட்சிகள், உங்களுக்கென்று ஒரு சில, அதாவது முகநூல் சண்டியர்களை, முகநூல் ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில கேவலங்கட்ட முகநூல் ஊடகவியலாளரை வைத்துக்கொண்டு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் காமெடி நடிகராக சித்தரித்திருக்கிறீர்கள். நான் குறிப்பிடுகிறேன், இந்த கைத்துப்பாக்கிகளை, அல்லது நாங்கள் எல்லாரும் கைத்துப்பாக்கிகளை காணாதவர்கள் அல்ல. பல பேர்கள் நீங்கள் கைத்துப்பாக்கிகளை கண்டு வந்தவர்கள். தமிழ் இளைஞர்கள் என்றால் கைத்துப்பாக்கியை கண்டு வந்திருப்பீர்கள். இது ஒரு புதினமான விடயம் அல்ல. வடிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்கு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய பாதுகாப்பிற்கு இந்த அரசாங்கம், இந்த ஒரு நல்ல அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பிற்காக கைத்துப்பாக்கி வழங்கி இருக்கிறது. அவருக்கு இன்னும் இந்த வருடம் ஃபுல்லா, நான் நினைக்கிறேன் இன்னும் 1 வருட காலம் முடியவில்லை என்று அந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருந்ததை நான் கேட்டிருக்கின்றேன். அவருக்கு இன்னும் லைசன்ஸ் இப்பயுமே இதிலே தான் இருக்கிறது. தன்னை ஒருவன் தாக்க வந்தால் அதை எடுத்து அவர்களுக்கு சுட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னிடம் கைத்துப்பாக்கி இருக்கிறது, என்னை தாக்குதல் செய்தால் நான் உங்களை ஏதாவது செய்வேன் என்ற ஒரு மிரட்டும் தொடியில் மிரட்டலாம். அதுக்குத்தானே எனக்கு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்னை தாக்கும் போது நான் அதை பாவிக்கவிட்டால் என்றால் அது என்னத்திற்கு தந்து என்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கூட தெரியாத சில காட்டுமுராண்டி முகநூல் சண்டியர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை சில கட்சிகளுக்கு பின்னாலே இருந்து நக்கி தின்னுகின்ற, எலும்புகளுக்காக ஓடித்திரிகின்ற, அல்லாது அவர்கள் போன்ற எலும்புகளை காவிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில முகநூல் சண்டியர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை காமெடியாக சித்தரித்திருக்கிறார்கள், அல்லது ஒரு நகைச்சுவை, என்னன்னு சொல்றது, நகைச்சுவையோட கேவலமாக சித்தரித்திருக்கிறார்கள். நீங்கள் இப்ப உங்களுடைய மைண்டில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு தெரியும். பழையபடியும் இவர் அர்ச்சுனாவிற்கு செம்பு தூக்குகிறார் என்று. அப்படி அல்ல.
இன்று அர்ச்சுனாவுக்கு நடந்த சம்பவம் மாதிரி அந்த பெண்மணி கல்லை விட்டு எறிகிறார், அவருடைய கையிலே காயம் ஏற்படுகிறது. இதே மாதிரி உங்களால் முடிந்தால் எங்களுக்கு பெரும் மதிப்புக்குரிய எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கு உங்களால் கல்லால் எறிய முடியுமா? அல்லது எங்களுடைய முன்னாள் கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற எங்கள் பெருமதிப்புக்குரிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு உங்களால் இருந்திருக்க முடியுமா? அர்ச்சுனாவை நான் சொல்லுகிறேன், அர்ச்சுனாவை தாக்குவதற்கு அந்த பெண்மணிகள் தானாக முன்வந்திருக்க மாட்டார்கள். இதுக்கு பின்னாலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பது அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். ஆனா நான் அறிகிறேன், தற்போது 5 அல்லது 6 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் 26ஆம் தேதி வரைக்கும் தடுப்பு காவலிலே வைக்க உத்தரவிட்டு இருக்கிறதாக அர்ச்சுனா ராமநாதன் கூறியதை நான் பார்த்திருந்தேன். இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்திலே அவர் வேற ஏதாவது முடிவெடுத்திருந்தால், அது அவர் சரி பிழைக்கு அப்பால் அவர் வேற ஏதாவது ஒரு முடிவெடுத்திருந்தால் உங்களுடைய நிலை என்ன? பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்த கைத்துப்பாக்கி அவருடைய பாதுகாப்புக்கு தான் கொடுக்கப்பட்டது. வெறுமனவே அவருடைய இடுப்பிலே செருகி கொண்டு மற்றவனுக்கு காட்டுறதுக்காக கொடுக்கவில்லை பாதுகாப்பு. இந்த இடத்திலே எங்களுக்குரிய இந்த அதிமேத ஜனாதிபதி, பெரும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி எங்களுடைய நாட்டையும் நாட்டில் இருக்கின்ற மூவின மக்களையும் அதாவது ஒரு நடுநிலையாக கொண்டு போய் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு அன்பான கோரிக்கை. இதைத்தான் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இந்த அரசாங்கம் தமிழர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, தமிழர் தாயகத்திலே இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இந்த கல்லறிகிற பெண்மணிக்கு இன்று என்ன நடந்திருக்கும்? பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டவர்கள் என்ன நடந்திருக்கும்? இன்று அர்ச்சுனா ராமநாதன் கைத்துப்பாக்கி இருக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்போ இன்று அர்ச்சுனா ராமநாதன் கைத்துப்பாக்கி எடுத்ததற்கு ஒரு விதத்திலே காரணம் இந்த அரசாங்கமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அன்று பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருந்தார்கள், பாதுகாப்பு தாருங்கள் என்று, அதாவது பிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு எங்களுக்கு தாருங்கள் என்று கூறியிருந்தார். அன்றே இந்த அரசாங்கம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இன்று அர்ச்சுனா ராமநாதன் கைத்துப்பாக்கி எடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறார். ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, கூடுதலாக மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் நடப்பாண்டிலே இருக்கின்ற, அதாவது கூடுதலாக எதிரிகளையும் வில்லங்கங்களையும் விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை? வெறுமனவே பாதுகாப்புக்கு என்று சொல்லி ஒரு கைத்துப்பாக்கியை வழங்கிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்புக்காக பிஎஸ்டி அல்லது அவர்களுடைய காவலர்களை ஏன் நியமிக்கவில்லை என்று எங்களுக்கு ஒரு புரியாத புதிராக உள்ளது. இதை நாங்கள் ஒரு தயவாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய நன்மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களிடம். திரும்பியும் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை உருக்குலைக்கும் வகையிலே அல்லது தமிழர்களுடைய பண்பாட்டுக்களை மீறுகின்ற வகையிலே சில திட்டமிட்டு நடக்கப்படுகின்ற இப்படியான சம்பவங்கள் தான் எங்கள் தமிழர் தாயகத்திலே நடந்தேறி இருக்கிறது. அந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கையிலே கைத்துப்பாக்கி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் ஒரு பெண்மணி அவரை கல்லை விட்டு அடிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்தனான்னு சொல்லி. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இப்படியான ஒரு பண்பற்ற நாகரிகமற்ற தாக்குதல்களை செய்யுமாறு அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை.
ஆனால் அவர் அதில் சொல்லுகிறார், நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அந்த கைத்துப்பாக்கி நானும் இயக்கத்திலே இருந்தான் சொல்லி. சரிதான். ஆனால் இந்த ஏவி விடப்படுகின்ற சில நச்சு பாம்புகள் தான் இந்த பெண்மணிகள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், அந்த இந்த சிறை சென்றிருக்கின்ற அந்த பெண்மணிகளுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், வளர்ந்த பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய அம்மா நாளைக்கு பாடசாலை செல்லும் போது உங்களுடைய அம்மாவை நாங்கள் செய்தித்தளங்களிலே பார்த்திருந்தோம், போலீசார் கைது செய்திருக்கின்றார் அல்லது காவல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று. இதனாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாரதூரமான மனச்சஞ்சலங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள். தயவு செய்து இப்படியான வேலைகளிலே அல்லது ஆறும் ஏவி விடுகிற அம்புகளாக நீங்கள் செயல்படக்கூடாது என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடம் அன்பாகவும் பணிவாகவும் கேட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய எங்களுடைய தமிழ் பேசும் மக்களை பல பேர் பந்தாடி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு, யுத்தம் மௌன வைக்கப்பட்ட பிறகு, எங்களுக்கு ஒரு தலைமை இல்லாது என்று சொல்லி அழைக்கப்பட்டதுக்கு பிறகு, தமிழனை யார் வேண்டுமென்றாலும் அடிக்கலாம் அல்லது தமிழனை யார் வேண்டுமென்றாலும் சொரியலாம் என்ற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு இப்படியான புல்லுருவிகளினுடைய வேலை தமிழர் தாயகத்திலே அரங்கேறி வருகிறது. இதை தடுக்கும் முகமாகத்தான் இன்று அவர்களுடைய கைது எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். இப்படியான வேலைகளை இனிமேலும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நடக்கக்கூடாது. பாராளுமன்ற, முக்கியமாக பாராளுமன்ற, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் பாதுகாப்பு, அதாவது காவலர்கள் வழங்கப்பட்டால் ஒரு காலை சிறந்தது. இது 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 இப்படியாக இருக்கிறது, ஒரு உதாரணமாக இருக்கிறது. இன்று அர்ச்சுனாவிற்கு தலையிலே அடிபட்டிருக்கலாம் அல்லது வேறு யாரோ கம்புகளாலே அல்லது பொல்லுகளாலே தாக்கப்பட்டிருந்தால் அங்கே தனியா அதாவது அர்ச்சுனாவும் அவருடைய செயலாளரும் தான் அந்த இடத்துல இருந்தார்கள். அர்ச்சுனாவுக்கு ஒன்று நடந்தால் கூடுதலாக எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்குமா? இன்று எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்றதை தவிர, நான் இன்று பல பாராளுமன்ற உறுப்பினர்மார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கதைத்துக் கொண்டு இருக்கின்றேன். பல பேர் கூறியிருக்கிறார்கள் அர்ச்சுனா கட்டாயம் தேவை பாராளுமன்றத்தில் என்று. அதே மாதிரி எனக்கு அன்று கூறியிருக்கிறார்கள் பல பேர், அர்ச்சுனா கட்டாயம் தேவை. எம்ஏ சுமந்திரன், மதிப்புக்குரிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு தேவை. கயேந்திரகுமார் பொன்னம்பலம், மதிப்புக்குரிய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் கட்டாயம் தேவை என்றும் அது குறிப்பிட்டிருந்தார்கள். தயவு செய்து எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் பல முறை தோர்த்து விட்டோம், விழுந்து விட்டோம். இனிமேலும் தமிழராகிய நாங்கள் எங்களுக்கென்று ஒரு வரையறைகளோடு நாங்கள் வாழ பழக வேண்டும். அடுத்தவன் எய்கின்ற அம்பாக இருக்காமல் நாங்களாகவே சில முடிவுகளை எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருவதாக இருந்தால், எங்களுடைய நாட்டிலே தற்போது இருக்கிற அரசாங்கத்திலே நல்ல சட்டம் இருக்கிறது, காவல்துறை நல்லதாக செய்து கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய சட்டங்களை, உங்களுடைய முறைப்பாடுகளை காவல்துறையினர் உங்களுக்கு ஒரு நியாயமான முறையிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கான நீதிகள் கிடைக்கின்றன. உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் சட்டத்தை நாடுங்கள். உங்களுடைய காணியை ஒருவர் திருடுகிறார் என்று சொன்னால் பக்கத்தில் அருகில் இருக்கின்ற காவல்துறையை நாடுங்கள், முறைப்பாட்டை வழங்குங்கள், போலீசாருடன் இந்த இடத்துக்கு வாருங்கள். அது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அது எவராக இருக்கலாம். அந்த இடத்துக்கு வாருங்கள், சட்ட நடவடிக்கை எடுங்கள். தயவு செய்து இப்படியான வன்முறைகளை கையில் எடுக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் RK ரஜி.